ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஐ அழகுமுறை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரிமாணம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு பரிமாணம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை எடுத்துக்கிறேன். ஃபிசிக்கல் குவான்டிட்டினா எந்த குவான்டிட்டியை வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, விசை அப்படிங்கிற குவான்டிட்டியை எடுக்கிறேன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த விசைக்கு நம்ம பரிமாணம் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு அடிப்படை அளவுகள் தெரியும். என்னென்ன அடிப்படை அளவுகள் இருக்குது? நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு, பொருளின் அளவு. ரைட்டா? இப்போ இதில் நம்ம இதுக்கு மட்டும் இருந்தால் போதும் இப்போதைக்கு நம்ம விசையை கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம எஸ்ஐ அலகு முறையில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே உள்ளது இங்கே இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணோம்னா பிரிக்க மாட்டோம். இங்கே உள்ளது இங்கே இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணோம்னா பிரிப்போம். இப்போ நான் விசை இங்கே இருக்குது, அடிப்படை அளவுகளில் விசை கிடையாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, விசையை ரெண்டாக பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, விசை இஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு முடுக்கம் அப்படின்னு பிரிக்கிறேன். ஏன் அப்படின்னா, விசை அப்படின்னா எஃப்னு சொல்லுவோம், நிறை அப்படின்னா எம்னு சொல்லுவோம், முடுக்கம் அப்படின்னா ஏன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இந்த நிறை இங்கே இருக்குது, அப்போ நம்ம இதை பிரிக்கக்கூடாது. இந்த முடுக்கம் இங்கே இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முடுக்கத்தை பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, நிறை அதை நம்ம பிரிக்கக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். முடுக்கத்தை எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, திசை வேகம் பை காலம் அப்படின்னு பிரிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ திசை வேகத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லுவோம், காலத்தை டீன்னு சொல்லுவோம். இந்த காலம் இங்கே இருக்குது, அப்போ பிரிக்கக்கூடாது. அப்போ இதையும் பிரிக்கக்கூடாது, இதையும் பிரிக்கக்கூடாது. இந்த திசை வேகம் இங்கே இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திசை வேகத்தை மட்டும் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, இடப்பெயர்ச்சி பை காலம்னு பிரிக்கிறேன். நிறை இன்டு இடப்பெயர்ச்சி பை காலம். ஆல்ரெடி இங்கே ஒரு காலம் இருக்குது, காலம். ரைட்டா? இந்த காலம் பை இதோட மல்டிப்ளை ஆகும், காலம் ஸ்கொயர் ஆகும். அப்போ நிறை இங்கே இருக்குது, பிரிக்கக்கூடாது. காலம் ஸ்கொயர் இருக்குது, பிரிக்கக்கூடாது. இடப்பெயர்ச்சின்னா தொலைவு குறிக்கும், தொலைவுங்கிறது நீளத்தை குறிக்கும், நீளம்ங்கிறது இங்கே இருக்குது. அப்போ இதையும் நம்ம பிரிக்கக்கூடாது. அப்போ நம்ம நேரடியாக பரிமாணம் போட்டுற வேண்டியதான். எப்படி போடுறது அப்படின்னா, நீளம் அப்படின்னா எல்லுங்கிறது பரிமாணம், நிறை அப்படின்னா எம்முங்கிறது பரிமாணம், காலம் அப்படின்னா டி அப்படிங்கிறது பரிமாணம், வெப்பநிலை அப்படின்னா அதனுடைய அலகு கெல்வின்ங்கிறது பரிமாணம், மின்னோட்டம் அப்படின்னா ஐயும் யூஸ் பண்ணலாம், இல்லை அதனுடைய அலகு ஆம்பியர் ஏவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே உள்ளதுக்கு பரிமாணம் போட்டோம்னா, நிறையோட பரிமாணம் எம்மு, இடப்பெயர்ச்சியோட பரிமாணம் எல்லு, காலம் இந்த காலம் போய் இதோட மல்டிபிள் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா காலம் ஸ்கொயர்னு ஆகும். காலம் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டி ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ எம்எல் பை டி ஸ்கொயர். இந்த டி ஸ்கொயர் மேலே போணுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? எம்எல் டி மைனஸ் 2 அப்படின்னு ஆகும். இதுதான் விசையோட பரிமாணம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண கிடையாது, ஒரே ஒரு குவான்டிட்டியை ரெண்டாக பிரித்தேன். ரெண்டாக பிரித்ததுக்கப்புறம் அடிப்படை அளவுகளையும் அதையும் செக் பண்ணேன். இங்கே இருக்கிறது அடிப்படை அளவுகளில் இருந்ததுன்னா அதை நான் பிரிக்க மாட்டேன். இங்கே இருக்கிறது அடிப்படை அளவுகளில் இல்லை அப்படின்னா அதை நான் பிரிப்பேன். எப்படி சார் பிரிப்பீங்க அப்படின்னா, அடிப்படை ஃபார்முலா வச்சு தான் பிரிப்பேன். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிங்க. நம்ம நெக்ஸ்ட்டு போடுவோம். இப்போ நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, புவியீர்ப்பு மாறிலி ஜியுடைய பரிமாணம் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புவியீர்ப்பு மாறிலியுடைய ஜியுடைய பரிமாணம் போட போகிறேன். இப்போ எப்போதுமே மாறிலிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஈக்குவேஷனுக்கு உள்றதாக இருக்கும், ஈக்குவேஷனுக்கு வெளியில் இருக்காது. அதாவது என்னென்னா, மாறிலிக்குன்னு தனி சமன்பாடு கண்டுபிடிக்க முடியாது. மாறிலிகள் எப்போதுமே ஏதாவது ஒரு சமன்பாட்டுக்கு உள்ளதாக இருக்கும். இப்போ இந்த ஜிங்கிற மதிப்பு ஏதாவது ஒரு சமன்பாட்டுக்கு உள்றதாக இருக்கும். என்ன சமன்பாடு அப்படின்னா, நியூட்டனுடைய விசை சமன்பாடு எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற சமன்பாட்டுக்கு உள்ளே தான் ஜி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜியை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்ச இடத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போகிறேன். ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆர் ஸ்கொயர், இங்கே போயிடும், எஃப் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை m1 m2. போன வீடியோ பார்க்கல அப்படின்னா நமக்கு தெரியும் என்னென்னா, எஃப் அப்படிங்கிறது அதோடைய டைமென்ஷன் தெரியும்,
ஆர் அப்படிங்கிறது தொலைவுங்கிறது இங்கே நீளத்தை குறிக்கும். அப்போ தொலைவு ஸ்கொயருங்கிறப்ப எல் ஸ்கொயர் போட்டலாம். M1 அப்படின்னா நிறை 1, நிறைக்கு நமக்கு எம்னு தெரியும். M2 அப்படின்னா நிறை 2, அதுக்கும் நமக்கு என்ன தெரியும்னா எம்னு தெரியும். இப்போ நான் அந்த ஃபார்முலாவை எப்படி மாற்றுறேன் அப்படின்னா எஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக MLT-2 அப்படிங்கிறது எழுதுகிறேன். ஆர் ஸ்கொயர் தொலைவு ஸ்கொயர் எல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறேன். டிவைடட் பை M1 நிறை 1 M, M2 நிறை 2 M. அப்போது M எல்லும் எல் ஸ்கொயர் எல் கியூபு T-2 டிவைடட் பை இங்கே ஒரு M ஸ்கொயர். இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா M1 மட்டும் இருக்கும். மேலே வந்துச்சுன்னா M-1 எல் கியூபு T-2 அப்படிங்கிறது புவியீர்ப்பு மாறிலியுடைய பரிமாணம். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 11th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா அதுக்கு பரிமாணம் போட்டிருப்பாங்க. இதே மாடலில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பரிமாணத்தை கண்டுபிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா அதோடைய எளிய சமன்பாடு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். எளிய சமன்பாடுன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு ஈக்குவேஷனுக்கு நம்ம போடுறோம் இல்லைங்களா, விசை = நிறை × முடுக்கம் அப்படின்னு போடுறோம் இல்லைங்களா, அந்த ஈக்குவேஷனை நீங்கள் பக்கத்துலேயே பார்த்துக்குங்க. ஒரு தடவை பார்த்துக்குங்க, 2வது தடவை பார்க்கும்போது பார்க்காம ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ தான். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.